ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ட்விட்டரில் நான் ரெகுலராக ட்வீட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னோட பேர் சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல, விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஸோ இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு பர்த்டே விஷஸ். இப்போ தான் சொல்லிட்டு வந்த வீட்டில் ஒரு மட்டை ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த மட்டையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எஸ், ஃபைனல்லி அந்த மட்டை அப்படின்ற ஒரு சாங் ஃப்ரம் த கோட் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் யுவன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். இந்த சாங் பார்த்திங்கன்னா ஒரு இளைய தளபதிக்கான பார்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டோட்டலாகவே ப்ரொமோட்ன்றதை பண்ணிகிட்டு இருக்காங்க. சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒர்க்கில் இருந்தேன். ஒரு 6:15 டைம். இப்போ என்ன உங்களை நான் ஏன் போய் சொல்லணும், 6:22 டைமு. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் சாங்கை பார்க்கவே இல்லை. ட்விட்டரில் ஒரு ட்வீட் மட்டும் போட்ட லிங்க்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யாரோ போட்டிருந்தாங்க, லிங்க் மட்டும் போட்டு விட்ருக்கேன். பாட்டை பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ப்ளே கூட பண்ணல. ஸ்டார்டிங் லைட்டாக அப்படி டச் பண்ணேன். ஏதோ ஒரு லைட்டாக ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி ஏதோ வந்தது, அப்படியே கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, உங்கள் கூட சேர்ந்து அப்படியே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம தான் டெய்லி டார்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறோம்ல. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்ட சாங் கோட்டோட 4th சிங்கிள், யுவன் அவர்களோட பர்த்டே. இன்னும் 5 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பயங்கர பரபரப்பாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவுக்கு நான் என்ன சொல்கிறதுனா, ஒரு 20,000 லைக்கெலாம் நான் கேட்கவே இல்லை, 10,000 லைக் டார்கெட்டு கைஸ். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. த ரீசன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கலகலன்னு இருக்கட்டுமே நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா. எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கஷ்டத்திலே இருப்பீங்க, பர்சனல் இஷ்யூஸ், ஆஃபீஸ் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பார்க்கும்போது ஏதோ கொஞ்சமாவது ரிலீஃபாக இருக்கா. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணுறது கிடையாது, நமக்கு பிடிச்சது ஏதோ பண்ணிகிட்டே இருக்கோம், அதை நீங்கள் பார்க்குறீங்க. 10,000 லைக் நம்மளோட டார்கெட்டு. நான் வளன்னு பேச விரும்பலை, ஹோம் தேட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மியூசிக் தான் நானும் கேட்டேன். சரி ஓகே, வளன்னு பேசாமல் நம்ம ரியாக்ஷன் மோடுக்கு போயிடலாம். ஸோ மட்ட லிரிக்கல் சாங், தளபதி விஜய், வெங்கட் பிரபு எல்லாமே கிளியராக போட்டாச்சு. அண்ட் இது பாடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யுவன் அவர்கள் தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அனிருத் அப்படி இல்லைனா வேறு யாராவது ஒரு சிங்கர் பார்த்தீங்கன்னா பாட வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் பாடியிருக்கிறது நம்ம யுவன் அவர்கள் தான். ஸோ அவரோட பர்த்டே எப்படி இருக்க போது பாட்டுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங் நம்ம ரியாக்ஷன் பண்ணோன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ எங்கேஜிங்கான வீடியோ எடுத்துன்னு போக முடியுமோ நான் பார்க்குறேன். ஒரு 3 minute 30 seconds ஒரு சாங்கு வித் அ கவுண்ட் டவுன். 3, 2, 1. நல்லா இருக்குப்பா. இந்த செட்டப்பில் போகும்போது மங்காத்தா வைப்பு தான் வருது. மட்டை எனக்கு வேற ஒரு டியூன் ஞாபகம் வருது. இளைய தளபதி யுவன் வாப்பா வாப்பா. இதுக்கு தானப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 4வது சிங்கிள்ல தான் உன்னோட ஒரு விஷயத்தை காட்டுவியா யுவன் அவர்களே. நல்லா இருக்கு பிஜிஎம், ஃபுல்லா வைப்பு தான் போட்டு. ஏய் பயங்கரமா இருக்கு. மட்டை லிரிசிஸ்ட் விவேக். மட்டை எங்க வந்து யாரு கிட்ட? ஓ, இந்த லிரிக்ஸ் தான் லிரிசிஸ்ட் போட்டிருந்தார் விவேக். ஏ டான்ஸ் அப்பா, டிஜிட்டல் டிஏஜிங் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா. பிஜிஎம் ஹிட் ஆயிடும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது படத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிக்க போது தியேட்டரு ஐயா. இன்னும் 5 நாள். கான்ட் வெயிட் டு வாட்ச் த மூவி. போடு போடு மட்டை போடு. இததாயா எதிர்பார்த்தோம் 4 பாட்டில். நாங்கள் வேற லெவல் வைப்பு கைஸ். எனக்கு தெரிஞ்சு விசில் போடு, சின்ன சின்ன கண்கள், ஸ்பார்க்கு, இந்த 3த்தை தூக்கி சாப்பிட்டுச்சு இந்த பாட்டு. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படத்தில் நிறைய சீன்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓப்பனிங் அந்த நாதஸ்வரம் வரும்போது ஒரு டியூன் ஞாபகம் வந்துச்சு. எந்த மியூசிக் தெரியுதா உங்களுக்கு? கொக்கி குமார். அந்த ஒரு பிஜிஎம் எனக்கு ஃபீல் வந்தது. இதை நான் தவறாக சொல்லலை, இட் ஃபீல்ஸ் லைக் தட்.
அது லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு எத்தனை பேர் மீம்ஸு ட்ரோல்ஸ் போட போகிறாங்கன்னு தெரியல. பட் பிஜிஎம் அல்டிமேட்டு, ஃபோக் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், லிரிக்ஸும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மட்டை எத்தனை பேர் இதை வச்சு ரீல்ஸ் போட்டு சாவடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பாட்டு நல்லா இருந்தால் அது கேட்கலான்னு இருக்கும்போது ஒரு 1 மில்லியன் ரீல்ஸ் போட்டு விட்டுறாங்க. நானும் ரீல்ஸை தள்ளுறேன், இதே பாட்டு தான் வரும் பாருங்களேன் இன்னும் 2-3 நாளில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாதி அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த கோட்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே நினச்சேன் தெர் இஸ் கோன் பி சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது பார்க்கும்போது அடம ஜெய்சமடா அந்த ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அதோட வைப் மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அண்டு டிஜிட்டல் டிஏஜிங் தளபதியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. அவர் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், ஸ்பார்க் வந்தப்போ நிறைய ட்ரோல்ஸு நிறைய நெகட்டிவிட்டி வந்துச்சு, டிஜிட்டல் டிஏஜிங் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. பட் தேங்க் காட் அது நாங்கள் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் சொன்னதால் அதை நாங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறதுல தப்பே கிடையாது கைஸ். ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்லலாம், நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றதுக்கு. நம்ம தளபதி ஃபேனாக இருந்தாலும் ஐ எம் ட்ரூ டு மை ஒர்க், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த டியூன் மட்டும் இட் ரிசம்பிள்ஸ் சம்திங், எனக்கு அது பர்சனலாக ஃபீல் ஆச்சு. தெரியல, எனக்கு அது பர்சனலாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி எனக்கு சாங் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு காரில் கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டு தான் ஓடுன்னு நினைக்கிறேன். அண்டு நேற்று தான் கோட் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். 4 மணி ஷோ நம்ம ஊரில் பார்க்கல. நம்ம ஊரில் கவர்மெண்ட் பர்மிஷனும் கொடுக்காது. 9 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷோ. அதுலேயும் நிறைய பாலிடிக்ஸு, நிறைய ரேட்டுக்கு விற்கிறது, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நான் வேறு ஸ்டேட்டுக்கு போய் தான் நான் இந்த வாட்டியும் படம் பார்க்க போகிறேன். லாஸ்ட் டைம் லியோ அப்படி தான் பார்த்தேன், இந்த வாட்டியும் அப்படி தான் பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி 31. ஸோ நாளைக்கு செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. 2, 3, 4 கரெக்டாக இன்னும் ஒரு 4 days இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மட்டை சாங் ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற 5.1 ஹோம் தேட்டரில் தான் கேட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிஜிஎம் தூக்கி சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன். மிச்சம் 4 பாட்டுமே, மிச்சம் 3 பாட்டுமே. இன்னும் வேறு ஏதாவது ட்ராக்ஸ் இருக்கா இல்லை தீம் சாங் எதாவது? ஏன்னா இது ஓப்பனிங் சாங்குன்னு சொல்கிறாங்க, தெரியல. ஏன்னா சீனியர் தளபதி காட்டுறதுக்கு முன்னாடி இதில் ஜூனியர் தளபதி தான் ஃபஸ்ட்டு படத்தில் ஃப்ரேமில் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னவோ சொல்கிறாங்க, இதில் நம்ம தலைலாம் பேசியிருக்காரு இந்த படத்தில் ஒரு இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எதிர்பார்ப்பு தான் எல்லாமே. இன்னும் தமிழ்நாட்டில் பெருசாக டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணல. மாயாஜால் ஓப்பன் பண்ணாங்க, ரோஹினி ஈவினிங் ஷோஸ் ஓப்பன் பண்ணாங்க. பட் கர்நாடகாவில் ஒரு 7 to 8 தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் 10,000 லைக் நம்மளோட டார்கெட்டு, மிஸ் பண்ணுறாதீங்க. ஐ திங்க் 2-3 வீடியோவில் எல்லாமே மிஸ் ஆகுது. பட் இந்த ஒரு செலிப்ரேஷனில் அது வீக்கெண்டு வேறு இன்றைக்கி. ஸோ லைக்கை தட்டி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.